கெனிஷாவ கட்டிப்பிடிச்ச ரவிமோகன். இது காதல் இல்ல, அதையும் தாண்டி லவ்லியா ப்ரப்போஸ் பண்ணிட்டாரே! நடிகர் ரவிமோகன் இப்போ நடிப்பு, இயக்கம், அப்புறம் தயாரிப்பு அப்படின்னு செம பிஸியா இருக்காரு. என்னதான் அவர சுத்தி பல சலசலப்புகள அப்பப்போ இணையத்துல பார்க்க நேர்ந்தாலும், மனுஷன் தன்னோட கெரியர்ல செலுத்தக்கூடிய கவனம் நெறைய பேரு கத்துக்க வேண்டியது. தன்னோட விவாகரத்து வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும், தன்னோட தோழி கெனிஷா கூட அவரு அடிக்கடி பொது வெளியில காணப்படுறாரு. இப்படி இருக்கையில சமீபத்துல ஒரு மேடையில கெனிஷாவ கட்டிப்பிடிச்சு, குணா படத்துல கமலஹாசன் பாடக்கூடிய பாட்டான "கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே" அப்படிங்கிற பாட்டுல வரக்கூடிய வசனங்கள சொல்லி, அழகா ப்ரப்போஸ் பண்றது மாதிரி செஞ்சு கட்டிப்பிடிச்சாரு. இது தொடர்பான வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது. அதாவது ரவிமோகன் அப்புறம் கெனிஷா 2 பேரும் குணா படத்துல வரக்கூடிய "கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே" பாடல படத்துல வரது மாதிரி மேடையில ரீகிரியேட் பண்ணாங்க. கமலஹாசன் மாதிரி ரவிமோகன் வார்த்தைகளால சொல்ல, பாடகி ஜானகி மாதிரி கெனிஷா வரிகள பாட்டா பாடுனாங்க. இதுல "எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னவோ என்ன மாயமோ தெரியல. எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்கோங்க. நடுவுல நடுவுல மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கணும். சரியா? இது பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? இது காதல். என்னோட காதல். என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என்னோட சோகம் உன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கிறப்போ வர்ற அழுக கூட நின்னுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு தன்னோட ஸ்டைல்ல கொஞ்சம் சொதப்பிக்கிட்டே சொன்னாரு. அத தொடர்ந்து கெனிஷா பாட்டா பாடுனாங்க. பாடல் பாடி முடிஞ்ச பின்னாடி கெனிஷாவ அழகா கட்டிப்பிடிக்கிறாரு ரவிமோகன். இது தொடர்பான வீடியோ இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாம ரவிமோகன் தான் சொதப்பிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி கெனிஷாவ நோக்கி முகபாவனைகள காட்டுறாரு. இந்த வீடியோவ பார்த்த சில பேரு இந்த பாட்ட மேடையில பாடுறதுக்கு இசைஞானி இளையராஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க.